வீடு மட்டும் இல்ல மாமா, நீங்க 2 பேரும் எனக்கு இன்னைக்கு புதுசா தெரியுறீங்க. இத்தனை வருஷமா குடியிருக்கிற உங்க வீடு தான் இது. புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. ஆனா இன்னைக்கு நட்சத்திரம் அந்த அளவுக்கு சரியா இல்லம்மா. பொண்ணு மாப்பிளையோட ஜாதகத்துக்கு பொருத்தமாவும் இல்ல. சித்தையா நாகலோகத்தை சேர்ந்த ஒரு மகா சர்ப்பம். அந்த நாகலோகத்தோட ஒரு மகா சர்ப்பத்துக்கு ஒரு மனுஷனோட உருவத்தை கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சது நான் தான். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேனா? எனக்குள்ள ஏதோ குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் செய்யறது தப்பா இல்ல சரியா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படியாவது அர்ஜுனுக்கு நெருக்கமாகணும்னு என்னென்னமோ நாடகம் எல்லாம் ஆடிட்டேன். இத்தனை நாள் என்ன ஆனாலும் நேர் வழியில போயிட்டு இருந்தேனா அர்ஜுனை அடையறதுக்காக இப்போ நாடகம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கேன். அதுவும் என்னோட உயிர் சிநேகிதியான அமிர்தா கிட்ட. எனக்குள்ள என்ன நடக்குது? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா சாஸ்திரங்களையும் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த குடும்பத்தோட பார்வையில நான் அமிர்தாவா அர்ஜுன் பக்கத்துல உட்கார வேண்டிய நேரம் நெருங்கிட்டே இருக்கு. நானும் இதுக்காக தானே ஆசைப்பட்டேன். இது என்னுடைய முடிவு தானே. இருந்தாலும் எனக்குள்ள ஏன் இவ்வளவு குழப்பம்? சேஷா, நீ என்ன காரணத்துக்காக இங்க வந்த? இப்போ என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்க? எப்பவுமே அமிர்தாவுக்கு உதவி செய்யறது மட்டும்தான் உன்னோட கடமை. சொல்லு, நீ இப்ப செய்யறது தப்பு இல்லையா? இதுல தப்பு என்ன இருக்கு? நீயே ஒரு வாட்டி யோசிச்சு பாரு சேஷா. இதுல எந்த தப்பும் இல்ல. அதுவும் அமிர்தாவுக்கு வேண்டாத ஒண்ணு. அவ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிருக்கான். அதை தானே நீ அடைய ஆசைப்படுற. உன் மனசு இப்போ வேற எதையோ புதுசா ஆசைப்படுதுங்கிறது உண்மைதானே? பழி வாங்குறதுல, யுத்தத்துல, போராட்டத்துல எல்லாம் இந்த மாதிரி ஆசைகள் இருக்க கூடாது சேஷா. முதல்ல மனசு தெளிவுபடுத்திக்கிட்டு நீ வந்த காரியத்தை செய் சேஷா. வந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு உன்னுடைய ஆசைக்கும் உன்னுடைய மனசுக்கும் நீ மதிப்பு கொடுக்க வேண்டாமா? யோசிச்சு பாரு. உனக்குள்ள தானாவே மலர்ந்து இருக்கிற இந்த உணர்வுகளுக்கெல்லாம் நீ மதிப்பு கொடுக்க மாட்டியா சேஷா? போங்க போங்க இங்க இருந்து. எனக்கு நீங்க 2 பேருமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன நானாவே இருக்க விடுங்க. இப்ப என்ன செய்யறது? இங்க இருந்து இப்படியே கிளம்பி போயிடுவா. பாவம் அமிர்தா அங்க தனியா போராடிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு உதவி செய்யறதுக்கு கிளம்பி போட்டுமா? இந்த மனுஷ உலகத்தோட எந்த உணர்வும் எனக்கு தேவையில்லை. இல்ல, அப்படி பண்ணா இங்க என்ன ஆகும்? இங்க நானும் இல்லாம அவளும் இல்லாம போயிட்டா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அது எங்க போராட்டத்தையே பாதிக்கும். இந்த சூழ்நிலையில நான் இங்கதான் இருந்தாகணும். என்ன பண்றது? ஏங்க அமிர்தா, ஏங்க அமிர்தா, என்னங்க அமிர்தா இது? அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? உங்களை லைட்டா வெறுப்பேத்தி கொஞ்சம் கிண்டல் பண்ணலான்னு நான் வந்தாங்க. நீங்க என்னடானா எனக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டு நிக்கிறீங்களே. அது வாவ், நலுங்க வைக்கிறதுக்கு என்ன சாஸ்திரம் எல்லாம் எந்த மாதிரி புடவை கட்டிக்கணும்னு அதை பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கீங்களே. உங்க டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பர் தாங்க. பரவாயில்லையே. ஏன் பொண்டாட்டி புத்திசாலி தான். இந்த அர்ஜுன் கையால இன்னொரு தடவை தாலி கட்டிக்கிறதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா உங்களுக்கு?
அது மட்டும் இல்ல கர்ணா, நான் அங்க சித்தையனை அனுப்புனதுக்கான காரணம் வெற்றி அடைஞ்சாச்சு. நமக்கு தேவையான தகவல் சரியான நேரத்துக்கு கிடைச்சது இந்த சித்தையனால தான். சித்தையா, எல்லா விதமான பூஜைகளையும் நீ செஞ்சு முடிச்சிட்டல்ல? பாபா, எல்லா பூஜையும் முடிச்சாச்சு. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்கிருந்து நம்ம பாதை ரொம்பவே கடினமா இருக்க போகுது. நாம வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப எச்சரிக்கையா வைக்க வேண்டியது இருக்கும். இந்த கடைசி போராட்டத்துல நாம எப்படியும் ஜெயிச்சே தீரணும். பாபா, அந்த நாகமணி நம்ம கைக்கு வர்றது உறுதியா? அதுல சந்தேகமே வேண்டாம் விஷ்ணு. எனக்கு நானே கெடுக்குறிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு ராத்திரிக்குள்ள அந்த நாகமணி இந்த பைரவன் கைக்கு வந்து சேரணும். ஒருவேளை தப்பி தவறி நான் இதுல தோத்துட்டா, இதே கோவில்ல ஒரு ஹோம குண்டத்தை சிருஷ்டி பண்ணி அதுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். இது இந்த பைரவனோட சபதம். இதே வார்த்தையத்தான் பல நாட்களுக்கு முன்னாடி அந்த ருத்ரங்கிட்ட சொன்னேன். இப்பவும் அதையே சொல்ற விஷ்ணு. இந்த பைரவன் சொன்ன வார்த்தையையும் போட்ட சபதத்தையும் என்னைக்கு மீற மாட்டான். அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது சரியா இருக்காது பாபா. விஷ்ணு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நான் யோசனை பண்ணி முடிவு பண்றவன் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது நான் அப்படி சொல்லல பாபா. பாரு பாரு விஷ்ணு, என்னோட தன்னம்பிக்கைய பாரு. நான் இவ்வளவு உறுதியா தைரியமா பேசிட்டு இருக்கேன்னா நாகமணியை அடைவோங்கிற நம்பிக்கை எனக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசனை பண்ணி பாரு. இந்த யுத்தத்துல நான் வெற்றி அடைய போறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை தப்பி தவறி நான் தோத்துட்டா, இதே அக்னி குண்டத்துல விழுந்து என் உயிரை நான் தியாகம் பண்ணிக்குவேன். இந்த பாவிக்கு, இந்த கீழ்த்தனமானவனுக்கு இந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்கும்போது இவனோட சூழ்ச்சி ரொம்ப பெருசாதான் இருக்கும்னு தோணுது. சித்தையா, இவனும் இந்த பாவிகளோட கை கொடுத்துட்டான் போல இருக்கு. இருக்கட்டும், துஷ்டர்கள் எல்லாரும் ஒரே பக்கம் நிக்கிறாங்க.
நல்ல விஷயம்தான். எல்லாரையும் ஒரே வாட்டி அடிச்சிடுறேன். என்னுடைய உயிரை பணையம் வச்சாதான் சரி. நாகமணியை நான் அடைஞ்சே தீருவேன். மனசுல எவ்வளவு போராட்டங்களும் குழப்பங்களும் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரே நொடியில மறக்கடிக்கிற சக்தி இவர் கண்களுக்கு இருக்கு. இவருடைய கண்களை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படியே அதுல மூழ்கி இல்லாமான்னு தோணுது. இவர் கண்களோட ஈர்ப்புக்கு என்ன பெயர் வைக்கிறது? எனக்குள்ள பிறந்திருக்கிற புது கனவுகளுக்கு வண்ணம் பூசுறவங்களோட பார்வையை எப்படி வர்ணிக்கிறது? அப்படி பார்க்காதீங்க. நான் மொத்தமா தொலைஞ்சு போயிடுவேன் அர்ஜுன். அப்படி பார்க்காதீங்க. ஏங்க அமிர்தா, ஏங்க அமிர்தா, என்னங்க அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுட்டா உங்க பார்வையிலேயே என்ன அப்படியே முழுங்கிடுவீங்க போல இருக்கு. எந்த யோசனையில அப்படி மூழ்கி போனீங்க? ஓஹோ, அன்னைக்கு ஒரு தங்க சிலையோட கதை சொன்னீங்களே, இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது கதை சொல்ற பிளான் இருக்கா உங்களுக்கு? சிரிச்சிட்டீங்களா? இப்பதான் என்னோட அமிர்தாங்கிற இந்த சிலைக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஏங்க இவ்வளவு நாள் நான் ஏதாவது காமெடி பண்ணனா அப்படியே கோவ பார்வையில பாம்பு சீர்ன மாதிரி சீர்வீங்க. இன்னைக்கு என்ன ஏதோ சிலை மாதிரி சும்மா நிக்கிறீங்க? ஏங்க இந்த அர்ஜுன் மேல ஸ்பெஷலா லவ் வந்த மாதிரியே தெரியுது. ஆமா, ரொம்பவே. அப்பா, ரொம்ப நன்றிங்க. உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை வர எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஏங்க இன்னொரு தடவை சொல்லுங்க, காதால கேட்டுக்கிறேன். அதை விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன உங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்குமா அர்ஜுன்? கடலுக்கிட்ட போய் நின்னு உனக்கு பௌர்ணமி பிடிக்குமான்னு யாராவது கேட்பாங்களா? இல்ல தும்பிக்கிட்ட போய் உனக்கு மகரந்தம் பிடிக்குமான்னு கேட்பாங்களா? இல்ல சூரியன் கிட்ட போய் உனக்கு தாமரையை பிடிக்குமான்னு கேட்பாங்களா? இல்ல அப்படி கேட்க தான் முடியுமா? அர்ஜுனுக்கு அமிர்தாவை பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியே முதல்ல ரொம்ப பெரிய தப்பு. புரியுதா? அது சரி, திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? இத்தனை நாள் என் கூடவே இருந்து என் மனசு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இப்படி ஒரு கேள்வி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு பேச்சு கேட்டேன். அது சரி, உங்களுக்கு என்கிட்ட புதுசா ஏதாவது மாற்றம் தெரியுதா அர்ஜுன்? மாற்றம் தெரியுதாவா?
நோ சான்ஸ். அதே கண்கள், அதே நீளமான மூக்கு, அதே தாமரை இதழ்கள், அதே பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கிற அழகான முகம், அதே சின்ன குழந்தை மாதிரி மனசு. என்னோட அமிர்தா, என்ன அப்ப பார்க்கும்போது எப்படி இருந்தீங்களோ இப்பவும் அப்படிதான் இருக்கீங்க. மாற்றம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அது சரி, என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? சொல்லுங்க, நீங்க உண்மையாவே என்னோட அமிர்தா தானா? பாபா, இதுக்கு மேல இங்கே நின்னுகிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. பொழுது சாயறதுக்குள்ள ருத்ர பர்வத மலைக்கு போறது நல்லதுன்னு தோணுது. சித்தையா, எங்களோட இந்த காரியத்துல நீயும் துணையாயிருந்தா எங்களுக்கு பேருதவியாயிருக்கும். எங்களோட நீயும் கிளம்பு. கண்டிப்பா பாபா, நீங்க முன்னாடி போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அடுத்தவங்களுக்காக நாம காத்துக்கிட்டு இருந்தா காலம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது பாபா. காலம் போற போக்குல நாம பின்னாடியே போகணுமே தவிர காலம் நம்ம போக்குக்கு வராது. நீ சொல்றது 100க்கு 100 உண்மை சித்தையா. உனக்காக நான் அங்க காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து சேர்ந்துரு. விஷ்ணு, கர்ணா, கிளம்பலாமா? சரி பாபா, கிளம்பலாம். கடைசியில இந்த பாவிங்க அவங்க நினைச்சத சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? இவங்களை நான் எப்படி தடுக்கிறது? இவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி எப்படி இவங்களை பின்தொடர்ந்து போறது? இப்ப நான் ஒழுங்கா திட்டம் போட்டு செயல்படுத்தலைன்னா ஆபத்தாயிடும். என்னங்க அமிர்தா, அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? நான் தப்பா ஏதாவது கேட்டுட்டேனா? இல்ல உங்க நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது நீங்க என் அமிர்தா இல்லையேன்னு தோணுதுங்க. உண்மைதானா? ஏங்க, உங்களுக்கு எங்க அப்படி தோணுது? பின்ன என்னங்க, ஒரு மாதிரி ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றீங்க. என்னென்னமோ கேள்விகள்லாம் கேட்குறீங்க. விசித்திரமாவா? என்ன விசித்திரம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நிச்சயமா அப்படிதாங்க. என் அமிர்தாவுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆக போற சந்தோஷத்துல என்னென்னமோ ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுதுங்க. இது உண்மைதானே? ஓ, அப்படியா? உண்மையை சொல்லுங்க. கேரண்டியா நீங்க என்னோட அமிர்தா தானே? ஏன் கேக்குறேன்னா, என் அமிர்தா என்னைக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லைங்க. ஏங்க அர்ஜுன் அப்படி பேசுறீங்க? நான் அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாதா? என்னோட நடவடிக்கையில அந்த அளவுக்கு மாற்றம் தெரியுதா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. சும்மா உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொன்னாங்க. கல்யாண சாஸ்திரத்துல ஒரு பொண்ணோட நடவடிக்கையில இருக்க வேண்டிய சந்தோஷம், வெக்கம், ஏக்கம், பயம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. என்ன இது இருக்கு, நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டதே இல்லையா? அதனால தான் நான் அப்படி கேட்டேங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கேட்கணும்னு மனசுக்கு தோணுச்சு, அதான் கேட்டுட்டேன். ஒருவேளை தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. உங்களை மன்னிக்கலாம். ஆனா ஆனா என்ன? நான் இப்ப உங்களை மன்னிக்கணும்னா 1 இல்ல 2 இல்ல 4 முத்தம் செலவாகும்.
நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். நானே எடுத்துக்கிறேன், பரவாயில்லையா?